ஏண்டி உமா, எங்க அம்மாவுக்கு காய்ச்சல் குளிர் வந்துருச்சா? எந்திரிக்கவே முடியலையா? நீ போய் என்னன்னு பாரு, போ சீக்கிரமா. நானும் எங்க அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதே. எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா உங்க அம்மாவுக்கு காய்ச்சல் குளிர் வந்துடும். என்ன நடிப்பு? ஏ உமா, வச்சு தொலையா போறேன். உமா, என்னம்மா? யாரும்மா போன்ல? மாப்பிள்ளையா? உன் மாப்பிள்ளையேதாம்மா. என்னம்மா சொல்றாரு மாப்பிள்ளை? ஆபீஸ்க்கு போயிட்டாரா? அதெல்லாம் போயிட்டாம்மா. ஏண்டி உமா, எத்தனை டைம் சொல்லிருக்கேன் மாப்பிள்ளையா அவன் இவன் பேசாதன்னு? ஏ அம்மா, கொஞ்ச நேரம் கம்முனு இருமா. ஏண்டி உமா, என்னாச்சு? ஒரு மாதிரியா உம்முன்னு இருக்க? எங்க மாமியாக்காரிக்கு திடீர்னு காய்ச்சல் குளிர் வந்துருச்சாமா, தலைவலிக்குதாம்மா, அவனால எந்திரிக்கவே முடியலையாம என்னை போ சொல்லி சொல்றான். என்னடி உமா சொல்ற? அம்மா, நீ சித்த நேரம் சும்மா இருமா. அவ சும்மா நடிச்சிட்டு இருக்காமா. நான் உங்க வந்துட்டேன்ல, அதனால அவளுக்கு நான் நிம்மதியா ஒரு 2 நாள் கூட இருக்கக்கூடாது. ஓ அப்படியா சங்கதி? நீ இங்கே இருடி உமா, போகாத. சரிம்மா. சரி விடுடி உமா, அதான் போவேனான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? விடு. எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா, ஒரு காஃபி வச்சுதாம்மா. அடியெல்லாம் இருடி, உங்க அன்னிக்காரிக்கிட்ட சொல்லியிருக்கேன், எடுத்துட்டு வருவா. என்ன ஒரு சிரிப்பு இந்த கரடி மூஞ்சிங்களுக்கு. அத்தை அத்தை, வாடி வா. இந்தாங்க அத்தை. ஏண்டி பால் கறந்தே காஃபி போட்டு? இல்லைங்க அத்தை. அப்புறம் என்னடி கேட்ட 2 மணி நேரம் கழிச்சு கொண்டு வரேன். காஃபி வைக்க 2 மணி நேரமா உனக்கு? இதுங்களுக்கெல்லாம் பால் டாயில் காஃபி வச்சு கொடுக்கணும். அடியே உன்னதாண்டி. ஆ சொல்லுங்க அத்தை. என்னடி உன என்ன இப்ப பொண்ணே பார்க்க வந்திருக்கான், இப்படி கீழே குமிச்சிட்டு வைக்கப்பட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க அத்தை. கையில் இருக்கிற காஃபியை உமாக்கு கொடு. அத்தை, உமா லேட்டாக தானே எந்திரிப்பா, அதனால அவளுக்கு வைக்கல. இது எனக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் வச்சேன். அதுக்கு என்னடி குடுடி. சரிங்க அத்தை. நீ ஒரு நாள் குடிக்கலனா நீ ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். குடுடி என் பிள்ளைக்கு. ம். இந்தா உமா. தேங்க்ஸ் அண்ணி. எதுக்குடி இப்படி இருந்துட்டு இருக்க? கப்பு வாங்கிட்டு போடி. சரிங்க அத்தை. அண்ணி சூப்பரா காஃபி போடுறாங்கம்மா. பின்ன இல்லையா, அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கடி. கொடுத்து வச்சவங்கம்மா நீங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.